நான் மியூசிக் டைரக்டரோடையும் சாரி நான் இப்படி மியூசிக் டைரக்டரோட என்னுடைய டிஓபியோட எடிட்டரோட ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் 9 படம் பண்ணதில் 6 மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த பயம் கிடையாது எனக்கு. ஆனால் இந்த பையன்கிட்ட வந்து இவனுக்கும் 23 வயசு தான். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற எடிட்டருக்கும் 23 வயசு தான். டிஓபிக்கும் தர்ஷனுக்கும் 23 வயசு தான். ரைட்டுங்களா? ஸோ இவங்ககிட்ட இருந்தாலும் வேலை வாங்குறது எனக்கு கவலையாகவே இல்லை. அவங்க அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. எடிட்டர்லாம் வந்து நான் அந்த மியூசிக் சென்ஸோடு வந்து எடிட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் அமேசிங். நான் நான் இதுக்கு முன்னாடி இருந்து ஒர்க் பண்ணுற மியூசிக் டைரக்டர்கிட்ட சென்ஸ் இருக்கும். ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக மியூசிக் சென்ஸோட எடிட் பண்ணுறதுக்குள்ள, மியூசிக் போட்டு எடிட் பண்ணுறதுக்குல்ல, அது வந்து ஐ எம் ரியலி லக்கி. அதே மாதிரி மியூசிக் கம்போசரும் வந்து அவன் பண்ண ஒரு ஷார்ட் ஃபில்மை பார்த்துட்டு தான் நான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இந்த டியூனில் ஒரு சோல் இருக்குது, இந்த பையன் கரெக்டாக பண்ணுவான்ட்டு. அதே மாதிரி தான் எல்லா சாங்கையும் அந்த சோல்ஃபுல்லாக பண்ணாமல். இதுக்கப்புறம் தர்ஷன் கிர்லோஸ்கர் என்னோடய டிஓபி. அதான் இங்கே என்ன சீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு சீன் க்ரியேட் பண்ணி எங்கள் டிஸ்கஷன் ரூம்லேருந்து வெளியே போகிறதுக்குள்ளேயே வந்து இந்த சீன் நடக்கிற இடம் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும், அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, இந்த கலர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், இந்த கலர் பேட்டர்னில் எப்படி அந்த பொண்ணுடைய செல்வியுடைய 26 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் தான் இந்த ட்ராவல். ஓகே, இந்த 17 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ இந்த 17 வருஷத்தை 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு எந்தெந்த செக்மெண்ட்டில் எந்தெந்த சீக்வென்ஸில் என்ன கலர் வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தரவாக இருந்தான். முதல் படம் டிஓபி மாதிரியே இல்லை. ஸோ இப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப ஜெம்மாக பர்சன்ஸாக இருந்திருக்காங்க, ரொம்ப டேலண்டடாக இருந்திருக்காங்க.